பொதுவாக ஒரு விஷயத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோமே. அப்படி நிலை வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? போதகரை அழைப்பித்து அவருடைய ஆலோசனையை கேட்போம். பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம். பாஸ்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்லணும்? முழங்காலில் நில்லுங்கள். இதை தவிர வேறு என்னங்க சொல்ல முடியும்? அவரும் ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக அவங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் தீர்மானியுங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். முழங்காலை நிற்கும் பொழுதுதான் அதற்கான அந்த வழி நமக்கு பிறக்கும். பிரியமானவர்களே, நாம் எப்படி தீர்மானிப்பது என்பதற்கு ஒரு உதாரணத்தை, ஒரு கதையாக நாம் பார்க்கலாம். 3 டிரைவர்களின் கதை. ஒரு மிக பிரபலமான கார் கம்பெனிக்கு ஒரு டிரைவர் தேவைப்பட்டது. 3 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. 3 பேரிடமும் தனித்தனியாக ஒரே கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு குறுகலான செங்குத்தான மலைப்பாதையில் மிகவும் பயங்கரமான அபாயகரமான வளைவு ஒன்று இருக்கிறது. அந்த விளிம்பில் வாகனத்தை எப்படி பத்திரமாக திருப்புவீர்கள்? இந்த கேள்வி தான் 3 பேர்கிட்டையும் கேட்டாங்க. அப்போது முதலாம் நபர் சொன்னாராம், அந்த விளிம்புக்கு கிட்டே 1 அடி வரைக்கும் போய், அது வரைக்கும் கூட போய் நான் வாகனத்தை பத்திரமாக திருப்பி ஓட்டி விடுவேன் அப்படின்னு முதல் டிரைவர் சொன்னார். 2வது டிரைவர், அந்த விளிம்புக்கு கிட்டே 6 இன்ச்சஸ் 6 அங்குலம் வரைக்கும் கூட சென்று வாகனத்தை நான் பத்திரமாக ஓட்டி விடுவேன் என்றாராம் 2வது டிரைவர். 3ஆம் டிரைவர் என்ன சொன்னார் பாருங்க, விளிம்புக்கு எவ்வளவு நெருக்கமாக போக முடியும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த விளிம்பில் இருந்து, அந்த பாதிப்பு, அந்த பயங்கரமான அந்த பகுதியிலிருந்து எவ்வளோ தூரத்திற்கு தள்ளி இருக்க முடியுமோ தள்ளி இருப்பேன் என்று அவர் சொன்னாராம். இப்போ யோசித்து பாருங்கள், 3 பேர் சொன்ன பதில் அடிப்படையில் எந்த டிரைவருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3ஆம் டிரைவருக்கு தான் வேலை கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவர் மிகவும் நிதானமாக யோசித்து பதில் சொன்னார். சும்மா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக திறமையை காட்டுவேன் என்பது போல அவர் பதில் சொல்லலை. ஒரு அழகான ஒரு மேற்கோளை பாருங்கள். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள், பக்கம் 45. Those who feel the constraining love of God do not ask how little may be given to meet the requirements of God. தேவனுடைய அந்த நெருக்கியவும் அன்பை உணரக்கூடியவர்கள் தேவனுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு கொஞ்சமாய் கொடுக்கப்படும் என்று கேட்க மாட்டார்கள். They do not ask for the lowest standard. ரொம்ப தாழ்ந்த தரமோ அவங்க வச்சுக்க மாட்டாங்க. But aim at perfect conformity to the will of their Redeemer. அதாவது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட மாட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த சித்தத்திற்கு, மீட்பரின் சித்தத்திற்கு பரிபூர்ண இசைவோடு செயல்பட அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள், குறிக்கோள் வைத்திருப்பார்கள். With earnest desire they yield all and manifest an interest proportionate to the value of the object which they seek. அந்த ஆழமான வாஞ்சையுடன் சகலத்தையும் ஒப்பு கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டு நமக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிற, நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதை அடைவதற்கு ஏதுவாக அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். A profession of Christ without this deep love is mere talk, dry formality and heavy drudgery. பார்த்தீங்களா, ஆண்டவர் மீது அந்த ஆழமான அன்பு இல்லாமல் சும்மா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவது ஏதோ வெறுமையான ஒரு சடங்காச்சாரமாக தான் இருக்கும். அது ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அன்பானவர்களே, தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு தான் நாம் நல்ல தீர்மானங்களை அவருக்கு பிரியமான வகையில் செய்ய நம்மை வழி நடத்தும்.